சத்குரு அவர்கள் தன்னை உணர்ந்த ஞானியாக, யோகியாக, குருவாக திகழ்பவர். மனிதர்கள் தமது இயல்பான ஆனந்தத்தை உணரவும், வாழ்வை உள்நிலை அனுபவத்தின் வாயிலாக நிகழ்த்தவும், தெய்வீகம் உணரவும் கருணையோடு வழிகாட்டுபவர். ஆன்மீகத்தை அறிவியல் ரீதியாக அணுகும் சத்குரு அவர்களின் வழிமுறைகளும் மனிதகுல மேன்மைக்காக அவர் ஆற்றிடும் பணிகளும் மகத்தானவை. பல்லாயிரக்கணக்கான தன்னார்வ தொண்டர்களோடு ஒன்றிணைந்து மனிதகுல மேம்பாட்டிற்கான மகத்தான செயல்களில் தம்மை அர்ப்பணித்துள்ள சத்குரு அவர்கள் சமூக சீரழிவுகள், தனிமனித சீரழிவுகள் மற்றும் உலகியல் நடைமுறைகள் குறித்து வெளிப்படுத்தும் அணுகுமுறைகளும் பரிமாணங்களும் ஆணித்தரமானவை. உலகெங்கும் பலதரப்பட்ட மக்களிடம் சொற்பொழிவாற்றிடும் சத்குரு அவர்களது உள்நிலையிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் ஒரு மனிதனது வாழ்வின் போக்கையே மாற்ற வல்லவை. அவை உங்களுள் ஆழமான தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். சத்குரு வணக்கம். நான் கேட்க போகிற கேள்வி இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஒரு விஷயம், பல வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். என்னென்னா, படிக்கிற வயசில் என்னடா காதல்னு பெற்றோர்கள்லாம் திட்டுறாங்க பசங்களை. காதலிக்கிற வயசில் படிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு பசங்கள்லாம் மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சதி பல நூற்றாண்டுகளாக நடந்துக்கிட்டே இருக்குது சமுதாயத்தில். ஒன்று காதலை விட்டுட்டு அந்த டைமில் ஒழுங்காக படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா, இல்லை படிப்பு கொடுக்குற அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த நேரத்தில் இயற்கையாக நமக்கு தர்ற அந்த காதல் உணர்வுக்கு கொடுக்கணுமா? 2 in 1 எப்படி பண்ணலாம் சத்குருஜி? ரெண்டு குதிரை ஏறி ஒரே தடவை எங்கேயா போகணுன்னா ரொம்ப திறமை வேணும். அப்படி திறமை இருந்தால் 4 குதிரை கூட ஏறிக்கலாம். அந்த அளவுக்கு திறமை எல்லாருக்கும் கிடையாது. ஒரு குதிரை மேலே உட்காரதே கஷ்டம் நிறைய பேருக்கு. சரியா, அதில் போய் சேரதே கஷ்டம். வெறும் படித்தாலே போய் சேர மாட்டாங்க. காதலில் முழுமையாக நடக்காது. அந்த 3 வருஷம் அந்த டிகிரி கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே நிறைய முடிஞ்சு போகுது காதல் அதுக்குள்ளேயே. இதனால் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூல்ஸ் ஒன்றும் இல்லை, தனி மனிதன் பொறுத்து இது இருக்குது. ஆனால் முக்கியமானது என்னென்னா, அந்த நாம் ஒரு 20-22 வயசு வரவருக்கு கொஞ்சம் நாம் என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே கொஞ்சம் வேகமாக புரிஞ்சால் நல்லாயிருக்கும். காதல் கொஞ்சம் அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அப்படி நடந்துருச்சுன்னா காதல் நீங்கள் பண்ணுற விஷயம் இல்லை. இங்கிலீஷில் சொல்கிறது ஃபாலிங் இன் லவ். நீங்கள் விழுந்துட்டீங்க, விழுந்துட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன காதல் பண்ணுறது? நீங்கள் பண்ணுற காதல் இல்லை. அது சும்மா காமத்துக்கு ஒரு வெளிரூபம். அது எவ்வளோ நாள் நடக்குமோ? அதில் ரொம்ப கவனம் வந்துருச்சுன்னா கட்டாயமாக படிப்பு முன்னேற்றமாக போகாது. சாமானியமாக நம்ம சாம்பிரதாயத்தில் நாம் இப்படி வச்சோம், வர்ணாசிரம தர்மம்னு வச்சோம். 12 வயது வரைக்கும் எந்த படிப்பு கிடையாது, சும்மா விளையாட்டு, பாலாவஸ்தை. எது பண்ணக்கூடாது, ஏபிசியு கிடையாது, 1 2 3 கிடையாது, சும்மா விளையாட்டு. சும்மா அவனுடைய புத்தி வளர்ச்சி ஆகணும், அவ்வளோதான். அந்த புத்திக்கு நாம் எந்த விதமான லோடு கொடுக்கக்கூடாது. 12 வயசு வந்தப்போ அவனுக்கு ஒரு உறுதியான ஒரு பயிற்சி. என்ன பயிற்சின்னா, வித்யாபியாசம்ன்றது, இந்த கல்வின்றது ஒரு சக்தி நாம் உணர்ந்ததுனால முதல்ல ஒரு எல்லாரும் ஏற்றுக்கிற ஒரு மனோபாவம் அவனுக்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த சக்தி அவன் கையில் வரணும். இல்லைன்னா இந்த கல்வினாலே நமக்கு நன்மை வர பதிலாக கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு பயிற்சி முடித்து அதுக்கப்புறம் வித்யாபியாசத்தில் போனால் 12லேருந்து 24 வரைக்கும் பிரம்மச்சரியான். அந்த நேரத்தில் வெறும் படிப்பு. அப்போ எல்லாமே இந்த காதலிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாத்துக்குன்னா ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக குருகள் கிட்ட போய் 12 வருஷம் வீடு விட்டுட்டு போய் படித்தாங்க. சும்மா என்னென்ன புரிஞ்சுக்கணுமோ அவனுடைய திறமைக்கு அனுசாரமாக முழுமையாக அவனுடைய புத்திசாலித்தனம் அவன் உபயோகப்படுத்தணும். உடல், மனம், உணர்ச்சி எல்லாமே முழுமையாக அவனு உபயோகப்படுத்தணும் அந்த நேரத்தில். அப்போ தான் அவனு நாளைக்கு அவன் வாழ்க்கையில் சமூகத்தில் வாழ்கிறப்போ ஒரு நல்ல உறுதியான மனிதனாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 14 வயசுலேயே 12 வயசுலேயே காதல் ஆகிடும். என்னத்துக்குன்னா உடலில் ஹார்மோன்ஸ் வந்துடுச்சுன்னா ஒரு தடவை அவங்க புத்திசாலித்தனம்ன்றது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஹைஜாக் பண்ணிவிடும். அந்த ஹார்மோன்ஸ் ஹைஜாக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எது நினைக்க முடியாது. எது பார்த்தாலும் ஆணுக்கு பெண்ணு தான் தெரியுது, பெண்ணுக்கு ஆண் தான் தெரியுது. அது போய் காதலில் நினச்சி அந்த டைமில் அதுக்காக ரொம்ப டைம் செலவு பண்ண ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு பல விதமாக தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாம் மேற்கத்திய நாட்டில் எல்லாமே இப்போ நல்லா பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி 14 வயசுக்கு 15 வயசுக்கு எல்லாமே இந்த காதல் நடந்து போகுது அவருக்கு.
அதில் கவனம் வச்சுட்டு படைப்புன்றது இப்போது யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணுறவங்களே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு அமெரிக்காவில் எல்லாம். ஜென்ரல் அமெரிக்கன் பாப்புலேஷன் யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணுறதே ரொம்ப குறைஞ்சு போயிருக்குது முதலுக்கு இப்படி ஒப்பிட்டு பார்த்தா. என்னத்துக்குன்னா இந்த மாதிரி கவனம் எங்கெங்கேயோ போகுது, இதில் சிக்கிக்குவாங்க, அதனால பல பிரச்சனை வருது, அந்த பொறுப்பு எடுக்கணும், அந்த எமோஷ்னல் ட்ராமா. இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு கோவம் வந்துட்டு அந்த பொண்ணு நாளைக்கு பேசாது, இவனுக்கு எதோ நடக்குது, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இல்லை இப்போது ரீசெண்டாக இந்த வர்ஜீனியா யூனிவர்சிட்டியில் பாருங்கள், போய் 32 பேர் கொலை பண்ணிட்டான். என்னென்னா இவ்வளோ தான், ஏதோ இவனை அவ்வளோதான் நினச்சான், அவளை எங்கேயோ போயிட்டாள், அவ்வளோதான். 32 பேர் போயிடுச்சு. 32 பேர் உயிர் போனது மட்டும் இல்லை, அவன் மனம், அவனுடைய போராட்டம். கவனிச்சு பாருங்கள், இந்த போராட்டம் எல்லாருமே கொலை பண்ணல, ஆனால் இந்த போராட்டம் ரொம்ப பேருக்குள்ளே நடந்திருக்கு. அது கொஞ்சம் ஒரு 18-20 வயசு தாண்டினப்புறம் வந்தால் கொஞ்சம் ஒரு மனத்தில் மனிதனுக்கு ஒரு சமநிலை இருக்கும், அது ஏற்றுக்கிறதுக்கு, அது ஒரு சமாளிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்கும். அப்போ வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் முதல்ல விழுந்துட்டீங்கன்னு என்ன பண்ணுறது? இது தனி மனிதன் போட்டு இதுக்கு ஒரு ரூல்ஸ் பண்ண முடியாது, கட்டாயமாக இதுக்கு ஒரு ரூல்ஸ் போட முடியாது. ஆனால் சாமான்யமாக அந்த படிக்கிற நேரத்தில் படிக்கிற மேலே படிப்பு மேலே கவனம் வச்சுருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அமைச்சிக்கலாம். நீங்கள் 14-15 வயசில் யாரோ ஒருத்தர் பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இவருன்னு நம்ம நினச்சா, 25 வயசுக்கு நீங்கள் வளர்ந்தீங்க, நீங்கள் படிச்சிங்க, அப்போ போய் பார்த்தா அந்த மனிதன் கூட இருக்கவே முடியாது. நீங்கள் அப்படி ஆகிடும். அந்த தேர்ந்து எடுக்கிறதே இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுதான் வாழ்க்கை முழுக்கமாக கூட நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். 14 வயசில் எல்லாமே நல்லா தெரியும். சத்குரு நமஸ்தே. டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது இந்த வார்த்தையை வந்து நம்ம இப்போ அடிக்கடி கேள்விப்படுறோம். இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ வேலை செய்யணும்னு ஒவ்வொருத்தரும் நம்ம நினச்சிக்கிறோம். பட் வேலை நடக்க மாட்டேங்கிறது, டைம் மட்டும் ஓடி போய்டுறது. நேரத்தை வந்து அழகாக மேனேஜ் பண்ணுறது எப்படி ஒதுக்கிடணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை சொல்லுவீங்க சார்? நான் முதல்ல இந்த டைம் என்னன்னு புரிஞ்சுக்கும். டைம்ன்றது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அது வேகமாக ஓட்டவும் முடியாது, இல்லை மெதுவாக ஓட்டவும் முடியாது, அது பாட்டது ஓடியே இருக்குது. யாருனாலும் அது ஸ்லோ பண்ண முடியுமா, இல்லை வேகமாக பண்ண முடியுமா? உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கிறப்போ டைம் ஸ்லோ பண்ணிக்கலான்னு ஆர்வம் வரும், கஷ்டமாக இருக்கிறோம் வேகமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாமான்னு வரும். ஆனால் பண்ண முடியல. என்னத்துக்குன்னா காரணம் மனநிலையில் இருக்கிறப்போ டைம்ன்றது இட்ஸ் த பேசிக் ரூலிங் ஃபேக்டர் இன் யோர் லைஃப். அடிப்படையான ஒரு ஆழ்மை உங்கள் மேலே அதுக்கு இருக்குது. நீங்கள் என்னென்னமோ பேசிக்கலாம், பாடிக்கலாம், ஆக்ட் பண்ணிக்கலாம், என்னமோ பண்ணிக்கலாம், டக்கு டக்கு டக்குன்னு போயே இருக்கு. அவர் ஒன்றும் உங்கள் பாட்டு கேட்கல, உங்கள் பேச்சு கேட்கல, நம்ம போதனையோ கேட்கல, எது கேட்கல. அவர் கணக்கு போட்டே இருக்கிறாங்க, எப்போ கல்லறைக்கு அவர் கணக்கு போட்டே இருக்காங்க, டக் டக் டக்குன்னு, அவ்வளோதான். அவருக்கு உங்கள் பாட்டை பற்றி, இந்த யோகா பற்றி, உங்கள் தமாஷை பற்றி, எது பற்றி அவருக்கு கவனம் இல்லை. அவருக்கு ஒன்று தான், எப்போ கொண்டு போகிறதுங்கன்னு அவர் கணக்கு போட்டே இருக்கான். அவருக்கு அவ்வளோதான் தெரியும் காலத்துக்கு. மனிதன் காலம்ன்றது தாண்டி இருக்க முடியும். ஒரு நிமிஷம் 10 வருஷமாக பண்ணிக்க முடியும், இல்லை 10 வருஷம் ஒரு நிமிஷமாக பண்ணிக்க முடியும், அவனுடைய காரண அறிவுன்ற மனம் தாண்டின. இதனால டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற பதிலாக, இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது இந்த வெஸ்டர்ன் கான்செப்டாக நமக்கு வந்துடுச்சு. அதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது முக்கியமானது, கொஞ்சம் எது நமக்கு முக்கியமானது, எது இல்லை. இப்போ நம்ம 10 விஷயங்கள் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியமானது, எது ஒரு அளவுக்கு முக்கியமானது, அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணணும். இது டைமை பற்றி இல்லை. இட்ஸ் நாட் நெசசரிலி ஹவ் மெனி ஹவர்ஸ், எவ்வளோ மணி நேரம் இது பண்ணணும், எவ்வளோ மணி நேரம், இப்போ நீங்கள் எவ்வளோ மணி நேரம் பாடணும், எவ்வளோ மணி நேரம் உங்கள் குழந்தை கூட இருக்கணும், அது தேவையில்லை. ஆனால் எந்த அளவுக்கு, அளவுன்றது எப்பவுமே நம்ம டைமில் பார்க்க தேவையில்லை. இப்போது நீங்கள் ஒரு நண்பர் கூடயோ உங்கள் குடும்பத்து கூடயோ இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப ஒரு அன்பான ஒரே ஒரு க்ஷணம் அவர் கூட அப்படி இருந்தால் அதே போதும். அதுக்கு பதிலாக போய் ஒரு நாள் பூரா அவர் கூட இருந்து தேவையில்லாத விவாதங்கள் வந்து எதேதோ நடந்தால் அது அதிகமாக பண்ண மாதிரி இல்லை அது. ஸோ எந்த அளவுக்கு எதுன்றது இட் இஸ் ஆல்வேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அண்ட் இன்டென்சிட்டி. நம்ம அதோடைய தன்மை, அதோடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குது, அதுதான் முக்கியமானது. இதனால நாம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் நாம் கொஞ்சம் லைஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்.
டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண போனீங்கன்னா சும்மா மனத்தில் நம்ம கற்பனை அவ்வளோதான், ஒன்றும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது பார்த்து போயே இருக்குது. நீங்கள் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் காரணம் மனநிலை தாண்டிங்கன்னா நீங்கள் இங்கே உட்காந்தா 1 நிமிஷம் 10 வருஷமாக பண்ணிக்கலாம், இல்லை 10 வருஷம் ஒரே நிமிஷமாக மாற்றிக்கலாம். இப்போது நான் இப்படி கண்ணை மூடி உட்காந்தா, நான் நிறைய தடவை சொல்கிறேன், இப்படி உட்காந்தா நான் இங்கே சாகர வரைக்கும் கண்ணை திறக்க மாட்டேன். நினச்சிக்கிறாங்க, ஐயோ அப்படின்னு எவ்வளோ வருஷம் இப்படி உட்காந்துக்கிறாங்களா சத்குருவனி. அப்படி ஒன்றும் இல்லை, 2 நிமிஷம் உட்காந்துக்குவேன், அதுக்குள்ளே ஆகிடும். உங்கள் அனுபவத்தில் 50 வருஷமாக இருக்கலாம், என் அனுபவத்தில் 2 நிமிஷமாக தான் இருக்கும். அவ்வளோ இப்போ யோகியெல்லாம் உட்காந்தாங்கன்னா 12 வருஷம் உட்காந்தாங்களா, அவர் 12 வருஷம்ல அவர் உட்காரல. உங்கள் அனுபவத்தில் 12 வருஷம், அவர் 12 நிமிடம் தான் உட்காந்தாங்க. சும்மா அப்படி உட்காந்து கண் தெரிந்தாங்க, 12 வருஷம் போயிடுச்சு. எனக்கே இப்படி ஆயிடுச்சு. நான் ஏதோ ஒரு 10 நிமிஷம் நினச்சி கண்மூடி ஒரு நாள் இப்படி தெரிந்தா 13 நாள் போயிடுச்சு. தூக்கமும் தெரியல, தூக்கமும் வரல, சாப்பாடு தேவை வரல, எது வரல. இப்படி உட்காந்து ஏதோ 10-20 நிமிஷம் நினச்சேன். நான் கண்ணு தெரிந்தா 13 நாள் போயிடுச்சு. இதனால நாம் டைம்ன்றது நம்ம மனநிலை உருவாக்குன ஒரு பொருள். அது அந்த மாதிரி ஒரு தன்மை கிடையாது. நம்ம காரண மனத்தில் உருவாக்குன தன்மை, நாம் உருவாக்குனது போய் நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை, நாம் சும்மா என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நல்ல விளக்கம். இப்போது ஒரு வாட்டர் ப்ராப்ளம் பற்றி உங்ககிட்ட பேசலாமா? நான் சொல்கிறது ட்ரிங்கிங் வாட்டரில் அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துடலாம். அதான் சத்குருஜி, நான் ட்ரிங்கிங் வாட்டர் சொல்ல, ட்ரிங்க் வாட்டர். அதாவது நம்ம குடிமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு 2 லார்ஜ் அடித்த உடனே ஒரு பரவச நிலையை அடைகிறாங்க. அது அந்த டைமில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன்ஸ், பெரிய பெரிய கிரியேட்டர்ஸு, போயட்ஸு, ஹைலி இமேஜினேட்டிவ் பீப்புள், கற்பனாவாதிகள்லாம் வந்து நிறைய பேர் they consume drink. அந்த பழக்கம் இருக்கிற நிறைய பேர் வந்து கலைஞர்களாகவும் இருக்கிறாங்க, கவிஞர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய மிகச்சிறந்த படைப்புகள் வந்து அவங்க அந்த ஒரு எலேஷனில் இருக்கும்போது கிடச்சிருக்குது. இந்த என்லைட்மெண்ட்டுங்கிறாங்களே, அதுதானா இல்லை இப்போ மற்ற மகரிஷிஸ் யோகிஸ்க்கெலாம் அதே என்லைட்மெண்ட் கிடைக்குது, அது இதோட என்லார்ஜ்டு வெர்ஷனா, இல்லாட்டி இது ஃபேக்கா, இது டெம்பரரியா, அது பெர்மனண்ட்டாக? இப்போ நம்ம வந்து இந்த ஆல்கஹால்ன்ற ஒன்று மனுஷன் மூளைக்குள்ளே போய் அவனை டெம்பரரியாக கொஞ்ச நேரம் ஒரு எலேட்டட் பொசிஷனில் வச்சுருக்குது. பட் அதை ரொம்ப நாள் என்ஜாய் பண்ணுறாங்க யோகிஸ்லாம். ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸு? இது அதோட சின்ன சாம்பிளா இல்லாட்டி? சரி, சாம்பிள் சாப்பிட்டாச்சு இல்லையா? சாம்பிள் சாப்பிட்டு நல்லா இருந்தால் உண்மையான இதுக்கு போகணும் தானே. டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. சாம்பிளையே சாப்பிட்டே இருந்தேன், என்ன பிரயோஜனம்? இப்போ உங்கள் சினிமா நீங்கள் பண்ணுறீங்க, நான் போய் ட்ரெய்லரே பார்த்தே இருப்பேன், சினிமா பார்க்க மாட்டேன். அது ஒரு இது ஆடியன்ஸ்னு சொல்ல முடியுமா? வெறும் ட்ரெய்லரே பார்த்துருப்பேன், நான் சினிமாவே பார்க்க மாட்டேன். எனக்கு நிறைய தடவை ட்ரெய்லர் பார்த்தா, ஒரு சினிமானா ஒரு 3 மணி நேரம், ட்ரெய்லர் 10 நிமிஷம், 18 தடவை பார்த்தா ட்ரெய்லரு சினிமா தானே. அது எப்படி? அப்படிதானே. இப்போ அவர் ஏதோ ஆல்கோஹால் குடிச்சதுனாலே அவருக்கு கிரியேட்டிவிட்டி வந்துடுச்சுன்னு இல்லை, குடிக்கிறதுக்கு முன்னாடியும் கிரியேட்டிவாக தான் இருந்தாங்க. இது யாரோ ஒரு போய்ட்டு இப்போ அவர் ஆல்கோஹால் குடிச்சுக்கிறாங்கன்னு அதனால அவர் கவிதை வரல. குடிக்கிறது கற்றுக்கிறதுக்கு முன்னாடியே கவிதை எழுதிருக்கலாம் நிறைய பேர், அதுக்கப்புறம் இதில் எல்லாம் வந்துட்டாங்க. முக்கியமாக எதனால அவருக்கு இந்த மாதிரி உணர்வு இருக்கலாம்னா, நான் ஏதோ கொஞ்சம் குடித்தாதான் எனக்கு கவிதை வருது, ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டி வருதுன்னு எதனால இருக்க முடியும்னா, வேறு எப்படியோ அவருக்கு ரிலாக்ஸ்டாக இருக்க தெரியல. மனநிலை உடல்நிலையில் ரொம்ப அமைதியாக வச்சுக்க தெரியல. முக்கியமாக தெளிவு கொண்டு வருது எப்படி மனத்துலன்னு புரியல. நீங்கள் ஒரு கவிதை உங்களுக்குள்ளே வரணும்னா ஏதோ இந்த மலை பார்த்தா எந்த ஒரு எண்ணம் இல்லாமல் சும்மா மலை பார்க்குற ஒரு தன்மை இருக்கணும். அவருக்கு அது குடித்தாதான் எண்ணங்கள் போகுது, இல்லைன்னா போகல. எண்ணங்கள் இல்லாமல் சும்மா எப்படி இந்த மலை பார்க்குறதுன்ற அவருக்கு இன்னும் புரியல.
ஸோ ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டு எண்ணங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு ரிலாக்ஸ்டான சூழ்நிலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் கவிதை எழுதிருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆல்கஹால் போட்டாலும் எண்ணங்கள் கொஞ்சம் சோம்பேறி ஆகிடும். ரொம்ப வேகமாக போகாது, சோம்பேறியாக போகும், ஆனால் நிற்காது. எண்ணங்கள் நின்னப்போ உடல் நின்றுடும் இல்லையா, அதுக்குள்ளே விழுந்துடுவாங்க, கவிதையெல்லாம் வராது. இல்லை ரோட்லேயோ டேபிள் கீழேயோ அங்கே போயிடுவாங்க அவர். இதனால இந்த கிரியேட்டிவிட்டின்றது நமக்குள்ளே வளரணும்னா நாம் அடிப்படையாக என்ன கொஞ்சம் நாம் முயற்சியோட இந்த பயிற்சி உருவாக்குனா நம்ம வாழ்க்கையில் நம்ம உடல் நம்ம மனம் எப்பவுமே நாம் டோட்டலாக ரிலாக்ஸ்டாக வச்சுருக்கிறோம். இப்படி இருந்தால் கிரியேட்டிவிட்டின்றது சும்மா தானாகவே பறக்கும். நமக்கு இருக்க திறமைன்றது எந்த ஒரு தடை இல்லாமல் தானாகவே பறக்கும். இப்போ ரிலாக்ஸ்டான என்னன்னா இது வெறும் நான் மனத்தில் நினச்சிக்கிறது இல்லை, இது உடல்நிலையும் ஏற்படும். இப்போ நீங்கள் பல்ஸ் எடுத்தீங்கன்னா இது ஒரு 42-43 மேலே இல்லை, இது ஆழமாக தூங்கின மாதிரி இருக்குது. இப்போ இப்படி இருக்கிறப்போ இதில் டென்ஷன் எங்கே எண்ணங்கள் ஒரு எண்ணம் இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. சும்மா அப்படி யோசனை பண்ணால் இது எல்லாம் ஓடிக்குது. இப்போ எண்ணம்ன்றது நீங்கள் மனப்பூர்வமாக உருவாக்குனா அதுக்கு ஒரு மதிப்பு. இப்போ அது டயரியா மாதிரி போயிருக்குது, அப்படிதானே? கண்ட்ரோலாக இருக்குது, சும்மா போயே இருக்குது. அதில் ஏதோ ஒரு கொஞ்சம் 4 எண்ணங்கள் நல்லபடியாக சேர்ந்து வந்தப்போ அதுக்கு கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறீங்க நீங்கள். அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இங்கே உட்காந்தா ஒரு எண்ணம் இல்லாமல் உட்காரணும், வேணும்னு ஆன் பண்ணிக்கணும், வேண்டான்னு ஆஃப் பண்ணிக்கணும். இப்படி வச்சுருந்தீங்கன்னா மனம் கிரியேட்டிவிட்டியான்றது சும்மா எஃபர்ட்லெஸ்லாம் நடக்கும். எது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே வேண்டாம். நான் பாருங்கள் அப்படியே விளையாடியே போயிடுவேன் வாழ்க்கையில். ஒன்றும் படிக்கலை, எது கற்றுக்கல, என்ன புரிஞ்சுக்கணுமோ அது எல்லாம் இங்கே இருக்கிறது தானே உயிரில். எதுக்கு புரிஞ்சுக்க முடியல? தெளிவில்லை மனத்தில், அதனால தான் புரிஞ்சுக்க முடியல. ஆல்கோஹால் குடிச்சு ஏதோ ஒரு க்ஷணத்தில் கொஞ்சம் தெளிவு வந்ததுனால அது கிரியேட்டிவிட்டின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பாக போயிடும். அதே நேரத்தில் ஆல்கோஹால்ன்றது ஒரு இன்டாக்சிகேஷன். ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு என்ன சொல்கிறீங்க? போதை, மப்பு, ஒரு மப். பார்த்தீங்களா, அங்கே வந்துச்சு. இல்லை வந்துச்சே, சொல்லிட்டீங்களே. மப்பு வந்தா கிரியேட்டிவிட்டி வருமா? நீங்க ஜனங்கள் சார்பா சொன்னேன். இல்லை, ஜனங்களின் கலைஞராஜ். மப்பா இருக்கிறப்போ இதனால் உருவாக்க முடியுமா? என்னென்ன மப்பு நிலை போறப்போ நடுவுல ஒரு அமைதியான நிலை வரலாம். அந்த நிலையில ஏதோ கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி வரலாம். நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க, தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறப்போ அந்த நேரத்துல எனக்கு கிரியேட்டிவிட்டி வந்துடும் நினைச்சுக்கிறாங்க. எனக்குன்னு அந்த நேரத்துல மட்டும் தான் அவர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. பூரா நாளும் மென்டல் டயரியா நடந்தே இருக்குது அவருக்கு. இந்த டயரியா நிறுத்துறது எப்படி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க பண்ணிக்க தேவையில்லை, உட்கார்ந்தாலே இப்படி இருக்கலாம். இப்போ யோகி எல்லாமே ஹெவி டோஸா நீங்க கேட்டீங்க, ஒரு விதமா உண்மைதான். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி டோஸ் இல்லை இது. நீங்க ஒரு வெளியிலேருந்து ஒரு ரசாயனம் உள்ள போட்டு உடலுக்கு போதை கொண்டு வருது. போதை வந்தா, இந்த மப்பு வந்தா விழிப்புணர்வு இருக்காது. ஆனா உள்ளிலேருந்து நாம் இது உருவாக்குனப்போ இது ரொம்ப ஹைலி இனபிரேட்டட் ஸ்டேட். அதே நேரத்தில் ரொம்ப வெல்பான நிலை. இப்போ நம்ம பின்னாடியே ஆதியோகி உட்கார்ந்துருக்குறாங்க. யோக கலாச்சாரத்தில் நம்ம சிவனை கடவுள்னு பார்க்கல, முதலாவது யோகி, முதலாவது குரு. அவர் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் அவர் தண்ணியை போட்டே இருப்பாங்க. டோட்டலாக அவர் அந்த மாதிரி நிலையில் இருக்கிறாங்க, போத நிலையில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் யோகி முழு விழிப்பாக இருக்கிறாங்க. 3வது கண்ணு தெரிஞ்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்தால் தானே ஆனந்தம் மனிதனுக்கு. விழிப்புனால வாழ்க்கை வெறுமை ஆயிடுச்சு, இது கஷ்டம். போதைனால விழிப்பு இல்லாமல் போயிடுச்சு, அது கஷ்டம். 2 நாளையும் வாழ்க்கை ஏமாறி போயிடும். வாழ்க்கை ஏமாறி போயிடுன்னா நீங்கள் உணராமல் போயிடுவீங்க. வாழ்க்கை போதை நிலையில இருந்து முழு தீவிரமான விழிப்பு நிலையில அதே நேரத்தில் இருக்க முடியும்னா இப்போ வாழ்க்கை ஆனந்தமாகவும் இருக்குது,
இன்பமயமாகவும் இருக்குது, ஆனால் புரிஞ்சுக்கிற நிலையில் ரொம்ப உயர்ந்த நிலையிலையும் இருக்குது, உணர்வு நிலையில் ரொம்ப தீவிரமாகவும் இருக்குது. இதுக்கு நாம் கடவுள் தன்மைன்னு சொல்லுவோம். நாம் இந்த ஒரு கலாச்சாரத்தில் மட்டும்தான் நாம் கடவுளை ஆனந்தமயம்னு சொல்லுவோம். வேற எங்கேயும் இப்படி சொல்லலை. எல்லா இடத்துல கடவுள் நல்லவங்க, நமக்கு காப்பாற்றுவாங்க, நம்ம சத்ரு அடிக்குவாங்க, இல்லை அவர் கொஞ்சம் அன்பாக இருக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனந்தமாக இருக்கிறாங்கன்னு எங்கேயும் சொல்லலை. இந்த ஒரு கலாச்சாரத்தில் மட்டும்தான் நாம் கடவுளைன்னா பிரம்மானந்தம்னு சொல்லுவோம். இது தேடி இப்போ ரீசெண்டாக ஒரு இஸ்ரேலி சயின்டிஸ்ட்டு இதை பற்றி சோதனை பண்ணாங்க. ரொம்ப நம்ம பிரெயினில் இந்த கேனபாஸ் ரிசெப்டர்ஸ்ன்னு இருக்குது. அப்படின்னு கேனபாஸ்ன்னா இப்போ இந்த லோக்கலில் நீங்கள் ஏதோ என்ன சொல்கிறீங்க அதுக்கு, காஞ்சா, அது அது வாங்கிக்கிறதுக்கு எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியா நீங்க தானே பதில் சொல்றீங்க, டக்கு டக்குன்னு மாப்புன்றீங்க. சத்குரு என்ன சொல்றாங்க, இப்போ நீங்க சொன்னீங்களா கஞ்சாவே என் மேல போட்டாங்க. அதான் இல்லீகலாக இருக்குனால அவர் ஏற்றுக்க மாட்டாங்க. அது அந்த கஞ்சால இருக்கிற அந்த கெமிக்கல் ரிசீவ் பண்ணணும்னா ஒரு ரிசெப்டர் இருக்கணும் பிரெயினில். இது பிரதியொரு மனிதன் பிரெயின்லையும் இது லட்சக்கணக்கில் இருக்குது இந்த ரிசெப்டர்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், பிரதியொரு மனிதனு கஞ்சா பிடிச்சிக்கணுமா? இது பற்றி ரொம்ப ஒரு 18-19 வருஷம் ரிசர்ச் பண்ணாங்க, எதனால இப்படி நம்ம பிரெயினில் இப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு மனிதனை ரொம்ப தீவிரமாக பாடுறப்போ, இல்லை ஆடுறப்போ, இல்லை தியானத்தில் இருக்கிறப்போ அவனுடைய உடல்லையே இந்த கஞ்சால அடிப்படையான கெமிக்கல் என்ன இருக்குது, அந்த கேனிபாஸ் உருவாக்கப்படுது. அது ஏற்றுக்கிறதுக்காக பிரெயினில் எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. அவர் அது உருவாக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தம் கிடையாது. ஸோ இதுக்கு பேர் கொடுக்கறதுக்கு இந்த சயின்டிஸ்ட்கே விட்டாங்க, ஏதோ ஒரு பேர் கொடுங்கன்னு. எப்பவுமே எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவருக்கே பேர், அவருடைய பேரை அவர் கொடுக்க முடியும். அதுக்கு பதில் அவர் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா இடத்துல போய் பலவிதமான இந்த ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, ஒரு நல்ல பேர் வாங்கலான்னு. எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து 3 மாதம் ரிசர்ச் பண்ணாங்க. பண்ணி அதுக்கப்புறம் ஆனந்தமைடுன்னு பேர் கொடுத்தாங்க. ஆனந்தமைடு. இப்போ உங்க உடல்ல நீங்க ஆனந்தமைடு உருவாக்குனீங்கன்னா, இப்படி உட்கார்ந்தா எப்பவுமே பேரானந்தமா இருக்குது. இதுக்கு எது பண்ண தேவையில்லை. இப்படி இருந்தா கிரியேட்டிவிட்டியானது நல்லா போகுமா இல்லையா? முழு வெல்பா இருக்குது, ஆனா எப்பவுமே ஆனந்தமா இருக்குது. கண்ணில் பாருங்க, எப்பவுமே போதை தான். ஆனா வெளியில இருந்து எது எடுக்கல. இப்போ வெளுப்பாவும் இருக்க, போதையாவும் இருக்க, எப்பவுமே இப்படிதான். இதனால ஒரு நாள் தூங்கலைனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் சாப்பிடலைனாலும் பிரச்சனை இல்லை, எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா எல்லாமே நடத்த முடியும். இதுதானே சுதந்திரம். கட்டுப்பாட வாழ்க்கை நடத்துறதுக்கு, சுதந்திரமா வாழ்க்கை நடத்துறதுக்கு இதுதான் வித்தியாசம். எப்பவுமே நீங்க தானாவே ஆனந்தமா இருந்தா நம்ம விருப்பத்துக்கு நாம் வாழ்க்கை நடத்தலாம். இப்போ நீங்க சந்தோஷ தேடுதல் இருக்கிறதுனால இப்போ ஆல்கோஹாலு இன்னொன்னு அதை ஏதோ இன்னொன்னு இல்லீகல் எல்லாமே இருக்குதே, அதுக்கு எல்லாம் தேவை இருக்குது. என்னத்துக்குன்னா சந்தோஷ தேடுதல்ல. நீங்க ஆனந்தமா இருந்தா எந்த தேடுதல்ல போறீங்க? உட்கார்ந்தாலும் நின்னாலும் இப்படிதான் இருக்குது. இப்போதான் உங்க கிரியேட்டிவிட்டின்றது முழுமையா வரும். என்னத்துக்குன்னா எது செஞ்சாலும் இப்போ ஒரு கான்சியஸ் ஆக்ஷனா வரும். இது எதுக்கு ஒரு ரியாக்ஷனா கிடையாது, எதுக்கு ஒரு எதிர்மறையான செயல் கிடையாது. நம்ம வாழ்க்கையில எது செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட செயலா வரும். இதுதானே கிரியேட்டிவிட்டி. சத்குரு, வாழ்க்கையில வந்து வெற்றியும் இருக்கு, தோல்வியும் இருக்கு. வெற்றி வரைச்சி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப குதூகலமாக இருக்கும். அதே வந்து தோல்வியை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து மனுஷனுக்கு இல்லைன்றது சில வேளை தோணுறது. இந்த தோல்வியை வந்து எப்படி மகிழ்ச்சியாக வரவேற்கிறது, அந்த மகிழ்ச்சியோட வரவேற்றா இந்த தோல்வியை வந்து திருப்பியும் ஒரு சக்ஸஸ் ஆக்க முடியுமா? அதே காரியத்தை வந்து மகிழ்ச்சியாக வரவேற்றா வந்தே இருக்குமோ என்னமோ. இல்லை, ஒரு அக்செப்டன்ஸ் லெவல். நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் வேற இருக்குது. மகிழ்ச்சியாக வரவேற்க ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறது? அது பெரிய தோல்வி. நான் சொல்றது சின்ன சின்ன தோல்வி, எவ்ரிடே தோல்வி. இது முதல் நாம் வாழ்க்கையில் வெற்றி இருக்குது தோல்வி இருக்குதுன்னு நாம் பார்க்க தேவையில்லை. என்னத்துக்குன்னா அதெல்லாம் நம்ம கற்பனை. பல சூழ்நிலை இருக்குது நம்ம வாழ்க்கையில். சில சூழ்நிலை நாம் நினைச்ச மாதிரி நடக்கும், சில சூழ்நிலை நாம் நினைச்ச மாதிரி நடக்காது.
நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்தால் அது வெற்றின்னு பேர் கொடுக்குறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுக்கு தோல்வின்னு சொல்லிக்கிறீங்க. அப்படிதான்? நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை, உங்கள் வீட்டில் உங்கள் கணவன் நினச்ச மாதிரி நடந்துச்சு, இல்லை கடவுள் நினச்ச மாதிரி நடந்துச்சு, அதே தோல்வின்னு சொல்கிறீங்களே எப்படி? அப்படின்னா உலகம் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணும் இல்லை அப்படின்னு நானும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். ஒரு 50% தோல்வி ஆகட்டும் உங்களுக்கு. எதுக்குன்னா எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துச்சு, நாமெல்லாம் இங்கே போகிறது இல்லையா? இதனால இது வெற்றி தோல்வின்னு பார்க்காம நம்ம வாழ்க்கையில் பல விதமான சூழ்நிலை இருக்குது. சில சூழ்நிலை நாம் நினச்ச மாதிரி நடக்கும், சில சூழ்நிலை நாம் நினச்ச மாதிரி நடக்காது. ஒரு தனி மனிதனுக்கு அவன் எவ்வளோ சக்திசாலியாக இருந்தாலும், எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும், யாருக்கு 100% வெளியே சூழ்நிலை அவன் நினைச்ச மாதிரி நடக்காது, நடக்கக்கூடாது. அப்படி நடக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு சின்ன ரூமில் 10க்கு 10க்குள்ளே பூட்டி உட்கார்ந்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் தான் ராணி, எப்படி வேணாலும் நடத்துக்கலாம். ஆனால் அந்த கற்பாம்பூச்சி நீங்கள் சொன்ன மாதிரி கேட்காது. ஒரு 90% நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி நடக்கும், ஒரு 10% கேட்காது. ஆனால் உங்களுடைய செயல் உடைய எல்லை அதிகப்படுத்த நீங்கள் நினச்ச மாதிரி நினைக்கிறது குறைஞ்சு 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 போயிடும். உங்கள் செயல் உலகம் முழுக்கமாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஒரு 10% மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்குது, 90% நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கலை. அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கருத்தோட நீங்கள் வாழ்க்கை அப்ரோச் பண்ணீங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் விரிவடைகிறதுக்கே விரும்ப மாட்டீங்க. என்னத்துக்குன்னா விரிவடைஞ்சா தோல்வி ஆயிடுமே. இப்போ நாம் போய் வேர்ல்டு கப் விளையாட போனதானே நமக்கு பிரச்சனை. நம்ம டீம் வச்சு லோக்கல் ஹை ஸ்கூல் டீம்ல வெளியாடி ஆடி நம்ம ஜெயிச்சே இருக்கலாமே இல்லையா? இங்கே நம்ம ஆலந்துறை டீம் எடுத்துட்டு கிராமத்து டீம் எடுத்து ஒரு தடவை ஜெயிச்சே இருக்கலாமே. எப்பவுமே வெற்றி தான். எப்போ நீங்க வெற்றி தோல்வியை நினைக்க ஆரம்பிக்கிறீங்க, நீங்க விரிவடைகிறதுக்கு உங்களுக்கு உங்க மனத்துல அனுமதியே இருக்காது, விரிவடைகிறதுக்கு ஆசை இருக்காது. என்னத்துக்குன்னா விரிவடைஞ்சா கட்டாயமா நிறைய சூழ்நிலை நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது. இப்போ வெற்றி தோல்வி முக்கியமானது இல்லை. நீங்க எந்த நோக்கத்துல வாழ்க்கையில போகணும்னு விரும்புறீங்களோ அந்த நோக்கத்துல சும்மா முழுமையா போகுது. 100 நடக்குது, 1000 நடக்காது. அதுக்கு என்ன? எல்லா மக்கள் கேட்குறாங்க, சத்குரு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நீங்க பூரா நாட்டில் இந்தியா தேசத்திலேயே 30% மரம் வச்சுட்டுவேன்னு சொல்லிட்டீங்களே, முடியுமா? முடிஞ்சானா முடியல என்ன? அந்த நோக்கத்துல போறது தானே நம்ம இருக்கிற வரைக்கும் வைக்கிறது தானே. நம்ம இருக்கிற வரைக்கும் வச்சே போறது. நம்ம சாகிறதுக்குள்ள 30% ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஆகல 10% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 20 யாரோ பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இப்பவே நினைச்சு ஐயோ இது போன தோல்வி ஆயிடுமோ என்னமோன்னு சொல்லி வைக்கவே வேண்டாமா, சும்மா உட்காந்துடலாமா? இதனால இது வெற்றி தோல்வியை நாம் பார்க்க தேவையில்லை. வாழ்க்கை நம்ம நோக்கத்துக்கு நாம் நடந்துக்கணும். நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இது ஏதோ ஒன்று சாதிக்கணும். அந்த நோக்கத்துல நாம் போறது தானே. 100 தடவை விழுந்தா என்ன இருக்குது, திருப்பி போறது தானே. வெற்றி தோல்வின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு லிமிட் போட்டுடுவீங்க, அது மேல போக மாட்டீங்க. என்னத்துக்குன்னா இதுக்கு மேல போனா ஃபெயில்யூர் ஆயிடுமோ என்னமோன்னு ஒரு கவலை. எப்பவுமே ஃபெயில்யூர் பத்தி சக்சஸ் பத்தி நம்ம கவனமே இல்லை. நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். நமக்கு என்ன நடக்கணும்னு ஒன்று நோக்கம் இருக்குது, அவ்வளவுதான். நமக்கு இது நம்மளால நடக்குதோ, அடுத்த தலைமுறையில் என்ன நடக்குதோ, இல்ல 500 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதோ தெரியல, நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில பண்றோம். பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனா நடக்கலன்னு என்ன பண்றது? என்னத்துக்குன்னா பல சூழ்நிலை இருக்குது. வெளிய சூழ்நிலை எல்லாமே நாம 100% கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ஒன்றும் ஒரு அடிப்படையான ஒரு சூழ்நிலை என்னன்னா உங்க உள் சூழ்நிலை. இந்த வெற்றி தோல்வி என்னத்துக்கு உங்களுக்கு இவ்வளவு முக்கியமா இருக்குதுன்னா, வெற்றி வந்தப்போ ஆனந்தமா இருக்கிறீங்க, தோல்வி வந்தப்போ துன்பமா இருக்கிறீங்க. ஸோ அடிப்படையா உங்களுக்கு வெற்றி தோல்வி பத்தி கவலை இல்லை, துன்பத்தை பத்தி கவலை. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, வெளிய சூழ்நிலை இப்படி இருக்கணும், அது அப்படிதான் இருக்க போகுது. நீங்க என்ன பண்ணாலும் 100% நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளிய சூழ்நிலை பலவிதமான தன்மை செயல்பட்டிருக்குது. உள் சூழ்நிலையில ஒரே ஒரு தன்மை நீங்க மட்டும்தான். இந்த ஒரு தன்மையானால நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும் தானே. இது நீங்க நினைச்ச மாதிரி நடந்தா ஆனந்தமா வச்சுக்கிறீங்களா? கட்டாயமா. இது ஆனந்தமா இருந்தா வெற்றி என்ன தோல்வி என்ன? முழு திறமையோட என்ன செய்யணுமோ அது செய்யறது தானே.
நம்ம திறமைக்கு அனுசாரமாக என்ன நடக்குமோ அது உலகத்தில் நடக்கும். நமக்கு திறமை மீறி எதுவும் நடக்காது. ஆனால் நம்ம திறமை முழுமையாக வெளியப்படுத்துகிற மாதிரி செயல்படுத்தணும்னா, உங்கள் உடல், உங்கள் மனம், உங்கள் புத்திசாலித்தனம் முழுமையாக செயல்படணும்னா நீங்கள் அமைதியான ஆனந்தமான உள்நிலையில் இருந்தால் தான் அது செயல்படும். அந்த 2 தன்மை உங்களுக்குள்ளே இல்லைன்னா உங்கள் உடலும் முழுமையாக செயல்படாது, உங்கள் மனமும் பண்ணாது, உங்கள் மூளையும் உங்கள் புத்தியும் செயல்படாது. அந்த மாதிரி எப்பொழுது 3 செயல்படலையோ உங்கள் திறமை எங்கே முழுமையாக வெளியப்படுத்த போகுது? நீங்கள் எந்த ஒரு விளையாட்டும் விளையாடினாலும் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் ஆர்வத்தினால நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. நல்லா விளையாடினா தான் ஜெயிக்க போறீங்க. எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை தான். நாம ஜெயிக்கணும் தான் போனோம் வேர்ல்டு கப்புக்கு. யார் நல்லா விளையாடுறாங்களோ அவர் தான் ஜெயிக்க போறாங்க. நமக்கு ஆசை. நமக்கு இங்கே 100 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆசை நாம தான் ஜெயிக்கணும். ஆசைனால ஜெயிக்க போறீங்களா? திறமைனால தானே ஜெயிக்க போறீங்க. உங்க திறமை வெளியப்படுத்தணும்னா உள்ளம் அமைதியா ஆனந்தமா இருந்தா உங்க திறமை முழுமையா வெளியப்படும். அதனாலதான் வெற்றி மனிதனுக்கு. வெற்றி என்றது இன்னொருத்தருக்கு மட்டும்தான், நமக்கு இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில எனக்கு எதுவும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. சுத்தா இருக்கிற மக்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் போட்டே இருப்பாங்க, இது வெற்றி இது தோல்வின்னு அவர் நினைச்சே இருக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்துல எது வெற்றி இல்லையோ தோல்வி இல்லை, என்ன செய்யணுமோ செஞ்சு போயே இருக்கிறோம். சிலது நாம் நினைச்ச மாதிரி நடக்குது, சிலது நடக்கல, அதுக்கு என்ன அடுத்தது என்ன பண்றது பார்த்தே இருக்கிறோம். அவ்வளவுதான். வெற்றி என்ன இருக்குது, தோல்வி என்ன இருக்குது. எல்லாத்துக்கும் முக்கியமான வெற்றி என்னன்னா எதே நடந்தாலும் ஆனந்தமா இருக்கிறோம், இது பெரிய வெற்றி. இன்னொன்னு எதே நடந்தாலும் நம்ம நோக்க விட்டுட்டு போக மாட்டோம், இது ரொம்ப பெரிய வெற்றி. சுவாமிஜி, ரவுடிங் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கிறாங்க, உள்ள எப்படி இருக்காங்களோ தெரியல. வெளியில பார்த்தா நல்ல ஆள் அம்பு சேனையோட நிறைய கார்ல வராங்க. ஒரு இல்லைன்னா அந்த ப்ரொஃபஷன்ல இருக்க முடியாது. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. குழந்தைங்களுக்கு கேன்சர் வருது. எனக்கு என்னன்னா, ஒரு பாவமும் அறியாத சின்ன குழந்தைங்களுக்கு ஏன் கேன்சர் வரணும்? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து தப்பாவே பண்ணிக்கிட்டு ஒருத்தன் வந்து ரவுடிங்க வந்து மேக்சிமம் என்கவுண்டர்ல தான் போறாங்க. போகும்போது மிஞ்சி போனால் ஒரு 1 மினிட் அவங்களுக்கு அந்த பெயின் இருக்குமா தெரியல. ஆனால் அந்த குழந்தைங்களை பெற்றவங்களும் அந்த ஜுவனைல் கேன்சர் இருக்கிற அந்த குழந்தைங்களும் அவங்கள பெற்றவங்களுக்கும் ஏற்படுற மன உளைச்சலும் பெயினும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து முன்ஜென்ம பாவம் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லாமல் எனக்கு வேறு ஏதாவது இந்த இப்போ உள்ள எங்களுக்காக எனக்கு ஒரு நல்ல ஒரு டெஃபினிஷன். நான் அப்படி சொல்லிடுவேன், இப்படி முடிவு எடுத்துட்டீங்க. அப்படியே சொல்ல போறேன் நான். இப்போ நீங்கள் யார் ரவுடின்னு கூப்பிட்றீங்களோ அவரும் ஒரு நேரத்தில் சின்ன குழந்தையா இருந்தாங்க. அவர் அப்பா அம்மாவும் அக்கறையாக இருந்தாங்க அவர் பற்றி. இல்லை அப்பா அம்மா எல்லாமே ரோட்டில் வளர்ந்தாங்களோ என்னமோ பாவம். இங்கதானே நிறைய பேர் ரோட்டில் வளர்ந்துட்டாங்க பாவம். ஸோ எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷன் எடுத்த மாதிரி அவரும் ஒன்று எடுத்தாங்க. ரவுடியே இல்லைன்னா நீங்கள் சினிமா எப்படி பண்ணுறது? ரவுடி இல்லாமல் சினிமா பண்ண முடியுமா? வச்சிருக்கீங்களா? இல்லையா? பிரதி ஒரு சினிமாவில் இருக்குதா இல்லையா? அவரெல்லாம் என்னன்னா நீங்கள் சினிமாவில் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணவே முடியாதே. அடிக்காமல் எப்படி சினிமா பண்ணுறது? ஏதோ ரொம்ப ரேர் தானே ஒரு சினிமா அடி இல்லாமல். அதனால அவருக்கு ஒரு பங்கு இருக்குது உலகத்தில். இப்போ அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களே, அவருக்கு நோய் வரலையே, அவருக்கு பாதிப்பு வரலையேன்னு நாம் நினைக்க வேண்டாம். அவனும் ஒரு மனிதன் தானே, ஏதோ ஒரு காரணத்தினால அவன் அந்த நிலையில் இருக்கிறான். அவன் பற்றி இன்னொருத்தருக்கு வலி வரலையே பாதிப்பு வரலையே நாம் எப்பவுமே நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த குழந்தைக்கு பாதிப்பு வந்துருச்சேன்றது நமக்கு வருத்தம். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த உயிர்ன்றது தப்பு சரிக்கு நடுவில் நடக்கலை. இது மனிதன் மனத்தில் மட்டும்தான் இது சரி, இது தப்பு, இது வெற்றி, இது தோல்வி, இது நல்லது, இது கெட்டது, இது எல்லாமே. இப்போ நீங்கள் ரொம்ப கெட்டவங்கன்னு வச்சுக்கோங்க. யாரும் நீங்கள் யாரும் ரவுடின்னு சொல்கிறீங்களே, ரொம்ப கட்டோரமான ரவுடின்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு மாஞ்செடி எடுத்து வந்து இங்கே வச்சு நல்லா பார்த்தாங்க, வளருமா? வளரும். ஆனால் வளர்ந்தாலும் பழம் வந்தப்போ கசிப்பாக தானே வரும். அவ்வளோ கட்டோரமான ஆள் மாஞ்செடி வளர்த்தா கசிப்பாக தானே வரும்.
அப்படிதானே? அப்படி இல்லை. இல்லையா? சரி, அவனை வச்சாலும் இனிப்பாக தான் வருதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வச்சா அதே மாதிரி தான். பார்த்தீங்களா? இந்த பிரபஞ்சம் உங்கள் நல்லத்தனத்துக்கு அவனை கெட்டத்தனத்துக்கு நிர்ணயிக்கல. அந்த மரம் பார்க்குறப்போ யார் நல்லா பார்க்குறாங்களோ அவருக்கு நல்ல காய் வருது. நான் ரொம்ப நல்லவன் நினச்சி நான் விதையே வைக்கல, சும்மா தண்ணியே ஊற்றிருந்தாங்க, வந்துடுமா? இல்லை. எது எப்படி நடக்கணுமோ முறைப்படியாக நடந்தால் தான் அதுக்கு பதில், அதுக்கு ஒரு பலன். நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்குறது யாரும் இல்லை, சமூகத்தில் மட்டும்தான் இது எல்லாமே. இந்த பிரபஞ்ச சூழ்நிலையில், இந்த படைத்தல் சூழ்நிலையில், இந்த படைத்தவன் நிலையில் இது நல்லது கெட்டதுன்னு கிடையாது. ஆனால் பிரத்தியொரு செயலுக்கு ஒரு கான்சிக்வன்ஸ் என்ன சொல்கிறீங்க தமிழில்? விளைவு. ஒரு விளைவு இருக்குது. பிரத்தியொரு செயலுக்கு ஒரு விளைவு இருக்குது. இந்த காரணம் காரியம் இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த இந்த பொருள் உலகம் எல்லாமே இந்த காரண காரியத்துக்கு நடுவில் நடந்திருக்கு. இப்போ இருக்க காரியம் இனிப்பாக இருந்தால் ஆனந்தமாக உணர்ந்திருக்கிறோம், அது கொஞ்சம் கசிப்பாக இருந்தால் கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் இது காரியம் மட்டும்தான். இதுக்கு காரணம் இல்லாமல் காரியம் நடக்க முடியுமா? இதனால இதுக்கு ஏதோ நோய் வந்துருச்சுன்னா இது என்ன தப்பு பண்ணிடுச்சா பின் ஜென்மத்தில்? இது அப்படி இல்லை. கேன்சர் வந்துருச்சுன்னா எங்கேயோ குழந்தை கொண்டு போனீங்களோ என்னமோ, அப்பா சிகரெட் பிடிச்சிக்கிறாங்களோ என்னமோ, குழந்தைக்கு வந்துருச்சோ என்னமோ, இல்லை சிட்டியில் இருக்கிறீங்க எங்கே போனாலும் வெறும் புகைதான் சுவாசிக்கிறாங்க அதனால வந்துருச்சோ என்னமோ, நீங்கள் கொடுக்குற தண்ணியிலே நீங்கள் சாப்பிட்ற உணவில் எல்லாமே பலவிதமான விஷயங்கள் சேர்ந்துருக்குது இந்த நாள், அதனால வந்துருச்சோ என்னமோ. அது காரணம், இது காரியம். இது அவர் நல்லவங்களா கெட்டவங்களா இதெல்லாம் பார்க்காது. இப்போ ஒரு பாக்டீரியா விட்டா, ஓ இது சத்குரு இவர்கிட்ட போக வேண்டாம்னு நினைக்குதாது? அப்படி ஒன்றும் இல்லை. அவர் உங்களுக்கு எப்படி பாதிப்பாங்களோ எனக்கு என்ன உடல் அப்படியே பாதிப்பாங்க. நான் கஷ்டப்படுறேன்னா இல்லையான்றது என்னுடைய விருப்பம், இது என்னுடைய திறமை. நீங்கள் ஃபுல்லாக படுத்துக்கலாம், நான் படுக்காம நான் அப்படியே போய்க்கலாம். ஆனால் உங்கள் உடல் எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதே அளவுக்கு அந்த பாக்டீரியா என்ன பாதிக்குது தானே. ஓ இது சத்குரு இது தொட வேண்டான்னு போயிடுமா? அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ ஏதோ ரோட்டில் போய் ஏதோ சாப்பிட்டோம், நாளைக்கு வரும் என்ன வரணுமோ, யாரே இருந்தாலும் சரி. இதனால நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் எதனாலும் நினைக்கலாம், நான் நல்லவனு நான் பெரியவனு எதுவும் நினச்சிக்கலாம். உலகம் எல்லாமே நீங்கள் நல்லவனு சொல்லிக்கலாம். ஆனால் இயற்கையில் இந்த பிரபஞ்சத்து அடிப்படையான தன்மையில் படைத்தல்ல யார் நல்லவன் கெட்டவன் கிடையாது. யார் சரியான காரியம் செய்கிறாங்களோ அவருக்கு சரியான விளைவு. சரியான காரியம் செய்யலைன்னா சரியான விளைவு வராது, அவ்வளோதான். இதனால கர்மான்னு சொன்னது. கர்மான்றது இது கெட்டது இது நல்லது, நல்ல கர்மா கெட்ட கர்மா இப்படி கிடையாது. கர்மான்றது சும்மா நம்ம செய்யல். இந்த செய்யல் செஞ்சது எல்லாமே இது நம்ம உடல்ல, நம்ம மனத்தில், நம்ம ரசாயன நிலையில், நம்ம சக்தி நிலையில் எல்லா விதமாக இந்த கர்மா ஸ்டோராக இருக்குது. இதெல்லாம் பேக்கப் சிஸ்டம்ஸ். உங்களுக்கு உடல் போனாலும் கர்மா போகாது, மனம் போனாலும் கர்மா போகாது, உயிரே போனாலும் கர்மா போகாது. உங்கள் பின்னாடியே வருது. இது சாஃப்ட்வேர். உங்களுக்கு உங்கள் சாஃப்ட்வேர் தெரியாமல் எழுதிட்டீங்க, விழிப்புணர்வு இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் எழுதிட்டீங்க. இப்போ என்ன பண்ணாலும் இப்படியே நடக்குது. இது சுற்றி சுற்றி அப்படியே நடக்குது. நீங்கள் வாழ்க்கை கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 8லேருந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அதே சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரி தெரியுது நிறைய பேருக்கு. தோராயமாக ஒரு 80% மக்களுக்கு உலகத்தில் இப்படி தான் நடக்கும். 8லேருந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் திருப்பி 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 நடக்குது. என்னத்துக்குன்னா கர்மத்தை பிடிப்பு சாஃப்ட்வேர் அப்படி இருக்குது, அது அப்படியே சுற்றிக்குது. எது நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் பண்ண முடியுமோ அது விழிப்புணர்வாக கூட பண்ண முடியுமே. சாஃப்ட்வேர் எல்லாமே விழிப்புணர்வு இல்லாமல் எழுதிங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தால் விழிப்புணர்வாக எழுதிக்கலாம். அப்போ நம்ம சூழ்நிலை, நம்ம உள்நிலை, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே நாம் மாற்றிக்க முடியும், அடிப்படையே மாற்றிக்க முடியும். இப்போது நான் முதல்லேருந்து நான் இது சொல்லி வந்தே இருக்கிறேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக நியூரோ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்கள் பிரெயினில் டோட்டல் வி கேன் ரீவயர் எவ்ரி திங் கம்ப்ளீட்டாக. உங்கள் ஜீன்ஸ் எப்படியானாலும் இருக்கட்டும், உங்கள் தாய் தந்தை எப்படியானாலும் இருக்கட்டும், உங்கள் பழைய கண்டிஷனிங் எப்படியானாலும் இருக்கட்டும், எனக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா 24 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும்னு இப்போ சொல்கிறாங்க. நான் முதல்லேருந்து சொல்லியே இருக்கிறோம். ஒரே நாளில், ஒரு நாள் தேவையில்லை, ஒரு க்ஷணத்தில் முழுமையாக ஒரு மனிதன் தன்மை மாற்ற முடியும். அவனு முழுமை அனுமதி இருந்தார். அந்த அனுமதி நிலை கொண்டு வரதுக்கு 10 வருஷம் யோகா ஆகுது. என்ன பண்ணுறது? அவர் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டாக அவர் கொடுக்குறாங்க.
குருன்னு சும்மா எல்லாம் வந்து விழுகிறாங்கன்னு நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். அவர் இன்ஸ்டால்மெண்ட்டு தான் அவர் கும்பிடுறாங்க. சும்மா கும்பிடுறது என்னன்னா கல்ச்சர், அது ஒரு எக்ஸசைஸ். உண்மையாக கும்பிடணும்னு அவர் வாழ்க்கையில் அது எவ்வளோ வருஷம் எடுக்கிறாங்களோ அவர் கும்பிடுறதுன்னா என் தன்மை கீழே வைக்கணும் தானே. கும்பிடுறதுன்றது என்ன, சும்மா இப்படி பண்ணிக்கிறது இல்லை, இல்லை விழுகிறது இல்லை, நானுன்ற தன்மை கீழே வைக்கணும் தானே. அது எப்போ வைக்கிறாங்களோ அது இன்ஸ்டால்மெண்ட் தான் போகிறாங்க. சத்குரு கல்யாணம்ன்ற தருவாயில் நிற்கிற நிறைய இளைஞர்கள் அவங்க வந்து தனக்கு வரும் கணவனை பற்றியோ மனைவி பற்றியோ கவலைப்படுவது, அப்புறம் இந்த புது வாழ்வு, இந்த புது வீட்டுக்கு நம்ம போகிறோம், அந்த இடத்துல எப்படி நமக்கு வரவேற்பு இருக்கும், எப்படி அமையும் அந்த வாழ்க்கை, இப்படி பல குழப்பங்களில் வந்து அவங்க வந்து கைண்ட் ஆஃப் ஃப்ளடட் வித் தாட்ஸ். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டோனர் இருக்கா, ஏதாவது ஒரு மெடிசன் இருக்கா, ஜஸ்ட் டு ஹீல் தியர் மைண்ட்ஸ்? அதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் வந்து மேரேஜ் வந்து இட் டசன்ட் லாஸ்ட் அட் ஆல். சம்டைம்ஸ் ஒரு வருஷத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தே செப்பரேட்டட் ஆர் டிவோர்ஸ்ட். அந்த யங்கர் ஜெனரேஷன் பார்த்தா நீங்கள் நிறைய வந்து கேள்விப்படுறோம் நாம். அது எதனால இப்போ நம்ம தேசத்தில் வந்து அது நடந்தே கேள்வியே பட்டதில்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை, இவ்வளோ நாள் சமூகம் அனுமதி கொடுக்கல. உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து டிவோர்ஸ் ஆகிட்டாங்க நிறைய பேர் இல்லையா. ஒரே குடும்பத்தில் இருந்து டைவர்ஸ் ஆகி அப்படியே இருக்கிறாங்க இல்லையா. 10 வருஷம் பேசாமல் இருக்கிற கணவன் மனைவியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அப்படியே இருந்தாங்க. இப்போது கொஞ்சம் ஆனோட வெளியே போகிறாங்க. என்னத்துக்குன்னா சமூகத்தில் பெண்ணுக்கு முதல்ல இருக்கிற மாதிரி பிரச்சனை கட்டுப்பாடு இல்லை, வெளியே போய் வாழ்க்கலாம் அவ்வளோ. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. பதட்டங்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா குறைக்கிறது? பதற்றம்ன்றது வெறும் கல்யாணத்தை பற்றி மட்டும் இல்லை, எல்லாத்த பற்றி பதற்றம் தான் மனிதனுக்கு. பட் இந்த ஸ்டேஜ்ல டெஃபினட்டா கட்டாயமா. ஏன்னாத்துக்குன்னா இங்கே கல்யாணம்னா நான் அட்லீஸ்ட் நம்ம மனத்தில் அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ நாள் வராது, ஒரு வருஷத்தில் போகுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிற போனாலும் இது வாழ்க்கை முழுக்கமாக இவர் கூட இருக்க போகிறோன்னு இருக்குது. வெளிநாட்டில் எல்லாமே அப்படி இல்லை, பண்ணிக்கிறப்பவே இது 2 வருஷம் தான் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அது 2 வருஷம் வருதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரி தன்மைன்னு நமக்கு அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணால் இது வாழ்க்கை முழுக்கமாக அவர் கூட இருக்கிறது. நீ இப்போ இந்த மாதிரி ஒரு படி எடுக்கிறப்போ முதல்ல எல்லாமே அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி யாரோ முடிச்சுட்டாங்க. எல்லாம் யோசிச்சு அது இது நினைக்கிறதுக்கு முன்னாடி யாரோ முடிச்சுட்டாங்க உங்களுக்கு. அது முடிஞ்சு போச்சு, வேற எண்ணமே வரல, சுலபமாக போயிடுச்சு. சில கல்யாணங்கள் நல்லா நடந்து போயிடுச்சு, யாரை ஏற்றுட்டாங்களோ நல்லபடியாக போயிடுச்சு, நல்லா போயிடுச்சு. சில பேருக்கு ஆகலை, அதுலேயே எப்படி இருந்தாலும் பிரிக்க முடியாதுன்ற ஒரு உறுதி இருக்கிறதுனால எப்படியோ சமாளித்து தள்ளி போட்டாங்க. சில பேர் சந்தோஷமாகவே தள்ளி போட்டாங்க, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பாதிப்பாக தள்ளி போட்டாங்க. 2 நடந்திருக்கு. எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் யாரும் சொல்ல முடியாது, எனக்கு நான் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். ஆனால் இப்போ எல்லா பெண்களும் படிச்சுட்டாங்க, ஆண்களும் படிச்சுட்டாங்க, வெளியெல்லாம் போய் பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க, பல விதமான எண்ணங்கள் வந்துடுச்சு. எதிர்பார்ப்புகள் ரொம்ப விதமாக இருக்குது. முதல்ல உங்கள் ஊரில் இருந்தால் உங்கள் ஊரில் என்ன இருக்குதோ அது பண்ணிக்கிறது தானே. இப்போ அப்படி இல்லையோ, உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டுமே. இப்போ உலகத்தில் இருக்கிற ஆண் எல்லாமே, உலகத்தில் இருக்கிற பெண் எல்லாமே பார்த்தாச்சு, டிவியில சினிமாவில் எங்கேயோ. இப்போ ரொம்ப தேர்ந்து எடுக்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்குது. பல விதமான பதற்றங்கள் இருக்குது. குழப்பம் வந்தாலே கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து தேர்ந்து எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப அது ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் தேவையில்லை. ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்து இந்த 2 பேர் கூட இருக்க முடியுமான்னு கொஞ்சம் சோதனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ண நல்லாயிருக்கும். என்னத்துக்குன்னா எல்லாருக்கும் ஒரு தனி புத்தி, ஒரு தனித்தன்மையான ஒரு பர்சனாலிட்டி இப்படி வந்துடுச்சு. முதல்லலாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு பர்சனாலிட்டி இல்லை. கல்யாணம் ஆனப்போ யார் கல்யாணம் ஆகுறாங்களோ அவர் சேர்த்து ஒரு பர்சனாலிட்டி. இப்போ அப்படி இல்லை, பெண்ணுக்கு ஒரு தனியாக ஒரு பர்சனாக இருக்குது. இப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் தேர்ந்து இவர் 2 பேர் இருக்க முடியுமான்னு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணால் நல்லாயிருக்கும். சும்மா யாரோ அப்பா ஃபிக்ஸ் பண்ணாங்க, அம்மா ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு பண்ணால் நடக்குதோ இல்லையோ, நடந்தாலும் நடந்துடலாம். ஆனால் நாம் வாழ்க்கையில் அந்த மாதிரி சான்ஸ் எடுக்கணுமா இல்லையான்னு கவலை ஆகுது கட்டாயமாக. So definitely society should create more opportunities for young people to meet in decent atmospheres. இப்போ அவர் மீட் பண்ணிக்கணும்னா அங்கே ஏதோ டிஸ்கோக்கு போய்க்கிறாங்க, சினிமாவில் இருட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. இதுக்கு பதிலாக நம்ம சமூகத்தில் ஓப்பனாகவே மீட் பண்ணுற மாதிரி, பேசிக்கிற மாதிரி, எல்லாரும் முன்னாடி இருக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டா
கொஞ்சம் பேசி பழகி புரிஞ்சு அதுக்கப்புறம் தேர்ந்தெடுத்தால் நல்லாயிருக்கும். எங்கெங்கேயோ திருடி போய் அவங்க அங்கே இருக்கல இங்கே இருக்கல பார்க்குற பதிலாம் ஓப்பனாக பார்த்து தேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நீங்கள் சொன்ன கேட்கும்போது ஒரு ஜோக் ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது சத்குருஜி. மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணத்தில் வந்து குதிரையில் வச்சு கூட்டு வருவாங்க. அது எதுக்குன்னு கேட்டாக்க கடைசியாக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களாம் தப்பிச்சு போகிறதுக்கு. அதுக்கும் மீறி மாட்டுறது தான். இல்லை குதிரைனா வேகமாக போகலாம்ல. பட் இதனால குழந்தைகள் பாதிக்கப்படலையா? அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க வந்து சடனாக டிசைட் பண்ணுறாங்க செப்பரேட் ஆகிறதுக்கு. அப்போ ஐ திங்க் குழந்தைகள் தான் அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு தோன்றுறேன். கட்டாயமாக ஒரு சமநிலை இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்தால் குழந்தைகள் பாதிப்பு கட்டாயமாக குழந்தை வளர்ச்சிக்கு வரும். நாம் அப்போவே இதை பற்றி நேற்றெல்லாம் பேசியிருந்தோம். குழந்தைய எப்போ பெற்றமோ 20 வருஷம் ப்ராஜெக்ட், பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகும். அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தயார் இல்லைன்னா அந்த குழந்தைய அதுக்கு எல்லாம் சிக்கக்கூடாது. நான் எல்லோரும் குழந்தை பெற்ற தேவையில்லை. உலகத்தில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு குழந்தை. இருக்கிற குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இல்லை சூழ்நிலை. இன்னும் புதுசாக பெற்றி என்னன்னு பண்ண போகிறோம் இல்லையா? பாதி குழந்தைக்கு சரியாக சாப்பாடு இல்லை, உணவில்லை, துணி இல்லை, வீடு இல்லை. திருப்பி இன்னும் பண்ணி என்னன்னு பண்ணிக்க போகிறோம்? பொறுப்பு இல்லாமல் ஜனத்துறை வளர்த்துட்டோம் நம்ம தேசத்தில். நாம் ஒரு குழந்தை பெற்றா இதுக்கு நம்ம தேசத்தில் நம்ம உலகத்தில் அதுக்கு தேவையான சாப்பாடு வசதி எல்லாம் இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும் தானே. சும்மா ஒரு உருவாக்கி விட்டுட்டா எப்படி அர்த்தம் அதுக்கு? ஸோ அதனால் எல்லாரும் குழந்தை கட்டாயமாக பண்ணிக்கணும்னு தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு அந்த மாதிரி தேவை இருந்தால் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணவங்க எல்லாமே குழந்தை பண்ணிக்கணும்னு ரூல்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் முக்கியமாக. அப்படி தேவையில்லை. அவருடைய பொருளாதாரத்து நிலைக்கு, அவருடைய மனநிலைக்கு, உணர்ச்சி நிலைக்கு, அவருடைய வீட்டு சூழ்நிலைக்கு இது தேவையா இல்லையா, நாட்டு சூழ்நிலை கூட இது தேவையா இல்லையான்னு கொஞ்சம் பார்க்கணும் தானே மனிதனுக்கு. சும்மா கல்யாணம் பண்ண குழந்தைன்னா என்ன? எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்றது கூட மனிதனுக்கு சாய்ஸ் இருக்கணும். அதே விதமாக குழந்தை பண்ணிக்கலாமா வேண்டாமான்றது கூட சாய்ஸ் இருக்கணும். ஏதோ நாம் முதல்லேருந்து இப்படி உருவாக்கிட்டோம். கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஒன்று பண்ணிட்டோம். குழந்தை ஆகலைன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினச்சோம். குழந்தை ஆனால் கட்டாயமாக முடிஞ்சு போச்சு. என்னத்துக்கு குழந்தை ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் என் வாழ்க்கைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் அவர் வாழ்க்கை பற்றி தான்.